என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இங்கு சாமுவேல் தீர்க்கன் சவுலுக்கு கீழ்ப்படியாமல் போன சவுலுக்கு கொடுத்த ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை தான் நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். பிரியமானவர்களே, கீழ்ப்படிதல் எவ்வளவு அவசியமானது, கீழ்ப்படிதல் உத்தமமானது, கீழ்ப்படிதல் தேவனின் எதிர்பார்ப்பு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை பார்த்தோம், சத்தியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை பார்த்தோம். எப்போதும் தேவனுடைய சத்தியத்திற்கு முழு மனதோடு செவி கொடுக்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு இன்னொரு தலைப்பில் கீழ்ப்படுதலை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். என்னோட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 16வது வசனம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆனாலும் சுவிசேஷத்திற்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. ஆனாலும் சுவிசேஷத்திற்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். சுவிசேஷத்திற்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. சுவிசேஷம் நல்ல செய்தி. சுவிசேஷம்னா என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, அவருடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், அவர் கொடுக்கிற அந்த விடுதலை, அவர் கொடுக்கிற நித்திய வாழ்வு, இதுதான் சுவிசேஷம், இதுதான் காஸ்பல். இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார். நீ மரிக்க வேண்டிய இடத்துல ஒருவர் உனக்காக மரித்தார். உனக்காக ஒருவர் கிரயம் செலுத்தி இருக்கிறார். உன்னை மீட்பதற்காக தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். இதுதான் சுவிசேஷம், நல்ல செய்தி. இந்த நல்ல செய்திக்கு நிறைய பேர் கீழ்ப்படியல. எதுக்காக கீழ்ப்படியணும்? யாரெல்லாம் இந்த சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்தார்களோ அவர்களுக்குள்ள ஒரு எண்ணம் வரும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும். இதை தான் அப்போஸ்தலர் நடபடிகள்ல 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். 37வது வசனம். அப்போஸ்தலர் 2:37. இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களின் வார்த்தை இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் இருக்க வேண்டும். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்திலையும் கூட நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 30வது வசனம். அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? சுவிசேஷத்தை கேட்டவுடனே ஒரு விசுவாசம் வருகிறது. அந்த விசுவாசம் வந்த உடனே ஒரு கேள்வி கேட்கிறார்கள், என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்னு இந்த கேள்வியை நம்ம என்னைக்காவது கேட்டிருக்கோமா? பல நேரங்களில் நம்ம எப்படி தெரியுமா ஜெபிக்கிறோம்? நாங்கள் சொல்கிறோம், இதை செய்யுங்க ஆண்டவரே, எங்களுக்கு இதை பண்ணுங்க ஆண்டவரே, எனக்கு செவி கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி தேவனை நம்முடைய ஜெபத்திற்கு கீழ்ப்படிய பண்ணுவதற்காக போராடுகிறோமே தவிர தேவனுக்கு நாம் கீழ்ப்படிவதில் கவனம் செலுத்துவதே இல்லை. அழகா சாமுவேல் தீர்க்கன் அந்த சின்ன பால் மறந்த ஒரு சூழ்நிலையில கொண்டு வந்து ஏலியின் இடத்துல விடப்பட்ட பொழுது ஆண்டவர் அவனோடு கூட பேசினார். அந்த சாமுவேல் என்னும் அந்த சிறுவனோடு கர்த்தர் பேசின பொழுது அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இன்னைக்கு எத்தனை முறை இந்த ஜெபத்தை மறந்துட்டு கேளுங்க அடியேன் சொல்லுகிறேன்னு சொல்றோம் இல்லையா? ஆண்டவரை கேளுங்கப்பா, நான் பேசுறேன், எனக்கு செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்றது, அது எவ்வளவு நம்ம ஆசையா சொல்றோம், எதிர்பார்ப்போடு சொல்றோம். அதை விட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஆண்டவருக்கு உண்டு. நான் சொல்லுகிறேன் நீ செய், நான் சொல்லுகிறேன் நீ கீழ்ப்படி. கர்த்தருடைய பிள்ளைகளே, சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிவது அவசியம். சுவிசேஷத்திற்கு நாம் கீழ்ப்படியாவிட்டால், அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய 1ஆம் நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 1 பேதுரு 4:17, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாய் இருக்கும்? தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாய் இருக்கும்? யோசித்து பாருங்கள். ஒரு பெரிய எச்சரிக்கையான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சொல்லலாம், நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் பிறந்திருக்கிறேன், எங்கள் அப்பா கிறிஸ்தவங்க, தாத்தா கிறிஸ்தவங்க,
பாட்டி கிறிஸ்தவங்க, அம்மா கிறிஸ்தவங்க, இப்படி 2ஆம் 3ஆம் தலைமுறை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளலாம். நல்லது, சந்தோஷம். ஆனால் உங்க பாட்டி, உங்க தாத்தா, அம்மா, அப்பா ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். அவர்களுக்கு இந்த சுவிசேஷம் சொன்ன பொழுது, இயேசுவே இதை நான் விசுவாசிக்கிறேன், என் உள்ளத்துல நீங்க வாங்க, உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்க, நான் இன்னும் என்ன செய்யணும் அப்படின்னு அவங்க அர்ப்பணிச்சிருப்பாங்க. அவர்கள் அர்ப்பணித்ததினால் கிறிஸ்தவர்கள் ஆனார்கள். அவர்கள் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவர்கள் ஆனார்கள். ஆனா இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற நீங்க, கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்ததுனால நீங்க கிறிஸ்தவங்களா இருக்கிறீங்களா? ரட்சிக்கப்படாமலேயே நீங்க ஒரு சபையில் அங்கத்தினராகி உங்க அப்பா அம்மா கூட ஆலயத்துக்கு போய் அங்கேயே நீங்க திருவிருந்து எடுத்து ஞானஸ்தானம் எடுத்து ஒரு கிறிஸ்தவனா வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ரட்சிப்பு என்ற ஒரு அனுபவத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்றைக்கு பெற்றீர்கள்? ரட்சிக்கப்பட்ட நாள் என்றைக்கு? யோசித்து பாருங்க. ஆண்டவர்கிட்ட உங்க பாவத்தை ஒரு நாள் அறிக்கையிட்டு, இன்னையிலிருந்து நான் உமக்காக வாழ்வேன் அப்படின்னு தீர்மானித்த நாள் உண்டா? இல்லை என்று சொன்னால், நீங்க வழக்கம் போல சிறு வயதிலிருந்து ஆலயத்துக்கு போகிற ஒரு கிறிஸ்தவங்களா இருக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. அப்படி ஒருவேளை இன்னும் ரட்சிக்கப்படலைன்னா, ரட்சிக்கப்படாம கிறிஸ்தவங்களா இருப்பீங்க அப்படின்னா, இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இதுவே ரட்சண்ய நாள், இதுவே அனுக்கிரக காலம். தேவன் ஒரு நாள் ரட்சிப்பை குறித்து நம்மகிட்ட பேசினார்னா, ஆண்டவர் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு நம்மகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார். இன்று நீ மனம் திரும்பு. பிரியமானவர்களே, மனம் திரும்பாவிட்டால் கோபாக்கினைக்கு நாம் எப்படி தப்பித்துக் கொள்வோம்? யோசித்து பாருங்களேன். அது ஒரு பெரிய தண்டனை. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்தில் 6வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாய் இருக்கிறபடியினாலும், சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதிலே பிரவேசியாமல் போனபடியினாலும். கவனிச்சிங்களா? சுவிசேஷத்தை கேட்டும் கீழ்ப்படியவில்லை, எனவே அவர்கள் அந்த கானானை இழந்தார்கள், அதிலே பிரவேசிக்க கூடாமல் போயிற்று. எவ்வளவு ஒரு பரிதாபமான காரியம்! சுவிசேஷத்தை கேட்டும் கீழ்ப்படியாவிட்டால் எத்தனை ஒரு வேதனை, எவ்வளவு ஒரு துர்பாக்கியசாலியா நம்ம வாழ்றோம்னு அர்த்தம். சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியுங்க. பக்க வழியாக வந்து இந்த சுவிசேஷத்துக்கு எதிராய் பேசுகிற எந்த காரியத்துக்கும் கீழ்ப்படியாதீங்க. பவுல் அதை சொல்லுகிறார். கலாத்தியர் 2:7 சொல்றார், நாங்கள் அவர்களுக்கு கீழ்ப்படியவில்லை. யாருக்கு? பக்க வழியாய் வந்து துருபதேசத்தை சொல்லி நீங்க மனம் திரும்ப வேண்டாம், பாவத்தை அறிக்கை பண்ண வேண்டாம், நீங்க இயேசுவே நான் மன்னியும்னு சொல்ல வேண்டாம், இப்படியெல்லாம் சொல்லுகிற ஒரு கூட்டம், சுவிசேஷத்திற்கு எதிரான கூட்டம். கவனமா இருங்க. அவர்களுக்கு கீழ்ப்படியாதீங்க, வேதத்துக்கு கீழ்ப்படியுங்க, சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வசனத்தை நான் மறுபடியுமாய், ஒரு எச்சரிக்கையான வசனத்தை நான் வாசித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதி உள்ள ஆக்கினை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலிக்கிற எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். எவ்வளவு ஒரு எச்சரிக்கையான வார்த்தை இல்லையா? அவர் வரும் பொழுது ரட்சிக்கப்படாதவர்கள் அவருக்கு முன்பாக நிற்க முடியாது. கவனம். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஆண்டவரே என்னை மன்னிங்க, என்ன வயதா இருந்தாலும் பரவாயில்ல, இத்தனை வருஷம் ஆச்சே, இதுக்கு மேல நான் ரட்சிப்பின் ஜெபம் பண்ணலாமானா பண்ண முடியும். ஒரு நாள் 83 வயது நிரம்பின ஒரு அருமையான முதிர்ந்த தகப்பனார் ஒருவர் ஒரு ஆலயத்தில் நீண்ட கால மெம்பராக இருந்திருக்கிறார். அவர் வந்து சொன்னார், என் லைஃப்பில் ஃபஸ்ட்டு டைம் நான் ரட்சிக்கப்பட்ட தம்பி அப்படின்னு சொல்லி வந்து என்கிட்ட சொல்லிட்டு கண்ணீரோட நன்றி சொல்லிட்டு போனார். ஃபஸ்ட்டு டைம் நான் சால்வேஷனை பற்றி இன்னைக்கு தான் என் வாழ்க்கையில் புரிஞ்சுக்கிட்டேன் என்று சொன்னார். நான் கர்த்தரை மகிமைப்படுத்தினேன். அடுத்த முறை அந்த ஆலயத்துக்கு நான் மறுபடியும் கன்வென்ஷன் போகும்போது நான் கேட்டேன், அந்த அங்கிள் எங்கன்னு. அவர் இறந்துட்டார்னாங்க. நான் யோசித்தேன், அந்த ரட்சிப்புக்கு தேவன் கொடுத்த அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார். இன்னைக்கு நீங்களும் நானும் பயன்படுத்திக்கலாமா? இன்னொரு நாள் வரும்னு சொல்லி தள்ளி போடாதீங்க. இதுவே ரட்சண்ய நாள். இன்னைக்கு தான் அனுக்கிரக காலம். ரட்சிக்கப்பட்டுருவோம். இன்னைக்குரிய மனப்பாட வசனம் 1 பேதுரு 4:17. 1 பேதுரு 4:17. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது துவங்குமானால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதலின் முடிவு என்னமாய் இருக்கும்? ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவரே, நாங்கள் ரட்சிக்கப்பட்டு நாங்கள் மனம் திரும்பி
வேத சத்தியத்தின்படி நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எப்போதும் வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாய், வசனத்திற்கு நடுங்குகிறவர்களாய், ஆண்டவரே இந்த சுவிசேஷத்திற்கு ஆண்டவரே நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பை நாங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளவும், ஆண்டவரே நீர் வரும் பொழுது தைரியமாய் ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தோடு நிற்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். ஆண்டவரே இந்த நாளிலே ரட்சிக்கப்படாத யாராக இருந்தாலும் நீர் பேசி இருக்கிறீர். இந்த வார்த்தை அவர்களை ஆண்டவரே சந்திக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அந்த ரட்சிப்பின் அனுபவத்தோடு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு பிரியமானவர்களே, அருமையான தலைவர்களே, நல்ல தலைமைத்துவத்தில் இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. நீண்ட காலமாய் தேவன் எனக்கு கொடுத்த தரிசனம், தேவன் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பாரம், நல்ல தலைவர்களை உருவாக்க வேண்டும் என்ற அந்த பாரம். எனவே தேவனுடைய வழிநடத்தலின் பேரிலே செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி தலைமைத்துவ ஒரு பயிற்சி முகாம் ஒன்றை, ஒரு செமினார் ஒன்றை ஏற்படுத்தி இருக்கிறோம். விருகம்பாக்கத்தில் இருக்கிற நம்முடைய அலுவலகத்திற்கு மேல் இருக்கிற ஜெப மையத்தில் அது நடைபெறும். குறைந்த சீட்ஸ் தான், நீங்கள் உடனே முன்பதிவு செய்து கொள்ள அன்போடு அழைக்கிறேன். இது செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரைக்கும் நடைபெறும். உடனே அலைங்க. நல்ல தலைவர்களாக தேவன் உங்களை உருவாக்க விரும்புகிறார். உங்கள் சபையில் நீங்கள் ஒரு நல்ல தலைமைத்துவத்தில் நீங்கள் இருக்கலாம். தேவன் உங்களுக்கு நல்ல பொறுப்புகளை உங்கள் சபையில் கொடுத்துருக்கலாம். இன்னும் மேன்மையான காரியங்களை, இன்னும் பெரிதான காரியங்களை, இன்னும் சரியான தலைமைத்துவத்தை கற்றுக்கொண்டு அதன்படி உங்களுக்கு கீழ் இருக்கிறவர்களை வழி நடத்த இந்த செமினார் நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும். எனவே சீக்கிரமாக இதை பதிவு செய்து நீங்கள் வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.